நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் நடத்துகின்ற இணைய வழி வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஞானக்களஞ்சிய கவி வாழ்க்கை நெறியே யோகம் அப்படிங்கிற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. இது வினையும் விளைவும் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய பாடல்கள். நேற்றைய பாடல்ல வினை பயன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு வினைக்கும் விளைவு உண்டு. அது நமக்கு ஒத்ததாக இருந்தா அது இன்பம்னு சொல்றோம். இல்ல முரண்பாடாக ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அந்த பொருத்தமில்லா உணர்ச்சி தான் துன்பம். எப்படி அந்த இன்பமும் துன்பமும் அளவு மாறி மாறும்போது அதன் உடலில் நோயாக பதித்து வினை விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதை எப்படி கணித்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி மகிழ்ச்சி அந்த பாடல் கொடுத்திருந்தாங்க. அப்ப அதனுடைய தொடக்கமாக தான் இது வருது. இப்ப வினை விளைவு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம கிட்ட நாம செய்த வினை மட்டும் இல்லை, ஏற்கனவே கொண்டு வந்ததும் வச்சிருக்கோம் இல்லைங்களா? முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையில் உன் செயல் பதிவனைத்தும் உண்டு, பின்னை நீ புலனைந்தும் இயக்கி பெற்று பழக்கப்பதிவும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. அப்ப இந்த வினைதான் வாழ்க்கை, வினைப்பயனே தேகம், அதுதான் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்கள்ல நம்ம கிட்ட ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நான் சின்ன தப்பு தானே பண்ணேன், அதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும், இயற்கையினுடைய நீதி தெரியும், எதை கொடுத்தோமோ அதுதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் நல்லா தெரியும். ஆனா அது எல்லாமே பேசுவதற்கும் அதாவது அதை விவாதிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கே ஒழிய நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் போதுதான் கொஞ்சம் நம்ம அதுல தடுமாறி போயிடும். நல்லா நான் பாவம், நான் எந்த நேரமும் யாருக்கும் துன்பம் செஞ்சிடக்கூடாது, எனக்கு எந்த பதிவுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவா இருக்கும். ஆனா அதையும் மீறி ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. அப்ப அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, இதுக்கு காரணம் என்ன? நாம தப்பு செய்யல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஏற்கனவே முன் இருப்பு பதிவுகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் அப்படி தள்ளிட முடியாது. பட் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் சொல்றாங்க மகரிஷி. சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். ஒரு சில நேரங்கள்ல தோணுது, என்னப்பா அந்த வினை இது பதிவு பாவம் கர்மம்லாம், இந்த கணக்கெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியல. என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பே செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப 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 நல்லா இருக்காங்க. தவறு செய்யாம வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை பாக்குறோம். அப்ப இந்த ஒரு கேள்வி வருது நமக்குள்ள இல்லையா? என்ன கர்ம வினை? அப்ப அதுக்குதான் மகரிஷி ஒரு அதுக்கு பதில் சொல்றாங்க. ஒரு கடைக்கு போய் நம்ம 1 கிலோ காய் வாங்க போறோம்னு வச்சுக்கலாங்க. 1 கிலோ என்ன பண்ணுவாரு அவரு? தராசுல 1 கிலோவுக்கான கல்ல ஒரு பக்கம் தராசுல வைப்பாரு, இன்னொரு பக்கம் நம்ம வாங்க வேண்டிய பொருளை வச்சுட்டே இருப்பாரு. அப்படி பொருட்களை வைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குமே ஒழிய ஆனா சமமா வராது கல்லு. எப்போ 950 கிராம் வச்சுட்டாருங்க, பத்தல, அப்பயும் சமமா இல்ல. உடனே என்ன பண்ணுவாருங்க, கடைசியில ஒரு காய் எடுத்து வைப்பார், அது 50 கிராம் தான். ஆனா உடனே என்ன ஆகுங்க, தராசு சமநிலைக்கு வந்துடும். அப்ப கடைசியில வச்சோமே அந்த காய், அதுதான் 1 கிலோவா அப்படின்னா இல்ல.
கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டே வந்தோம். அந்த கடைசியில வச்சு 50 கிராம் சேர்ந்த உடனே 1 கிலோக்கு சமமான பலனை கொடுத்துருச்சு. அப்ப இதுதான் மகரிஷி சொல்றாங்க. இதுதான் நம்மளோட வினைக்கான கொள்கை. வினை பயன் முன் இருப்பு இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல. நிலுவையிலே எடைகள் ஒரு தட்டில் வைத்து நேரெதிரில் பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும் இல்லையா. இதுக்கு முன்னாடி வச்ச 950 கிராமும் சேர்த்து அழுத்துச்சு. உடனே 1 கிலோக்கு சமமா வந்துருச்சு. பெரும் உண்மை சான்றாகும். இதுதான் ஒரு பெரிய உண்மை. முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறிதவரால் ஓங்கும். இதுக்கு நாம தான் காரணமா இருக்கணும்னு சொல்ல முடியாது. எப்போதுமே முன் செய்த வினைப்பதிவு தான் காரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நாம செஞ்சதே சின்னதா நிறைய இருந்து சேர்ந்துகிட்டே வச்சுன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சின்ன துன்பம் தான். அன்னைக்கு போன முறை நம்ம நம்மளோட அந்த சப்ஜெக்ட் பேசும்போது கூட ஒரு சின்ன கதையை சொன்னோம் இல்லைங்களா. ஒரு பெரிய கல்லை எடுத்ததை திருப்பியும் அதே இடத்துல கொண்டு போய் வச்சு பரிகாரம் பண்ணிட முடியும். ஆனா சின்னதா நிறைய இடத்துல கல் எடுத்துட்டு வந்ததை திரும்பியும் கொண்டு போய் வைக்க சொன்னா தடுமாறி போயிடுவோம் இல்லையா. எந்த இடத்துல எந்த கல்லை எடுத்தோம் நமக்கு தெரியாது. அப்போ சிறு தவறு முன் இருப்பாம் பெரும் தீய பதிவால் சிறு தவறு உடனே ஆடாகி 1 கிலோவுக்கு கொண்டு வந்து பலனை கொடுத்துரும். இது புண்ணிய பதிவுலயும் நடக்கும். ஆனா அங்க நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம் இல்லைங்களா. புண்ணிய பதிவும் அப்படிதான். 1 கிலோவுக்கு வந்த உடனே எதிர்பாராத நன்மை, மிகப்பெரிய நன்மை வந்து சேரும். ஆனா அந்த நேரத்துல மனம் என்ன பண்ணுங்க, ஆஹா ஐ டிசர்வ் திஸ், எனக்கு இது கிடைக்க வேண்டியதுதான் இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா அதற்கும் காரணம் என்னங்க, சின்னதாக செய்த புண்ணிய பதிவுகள் முழுமை பெற்ற உடனே நமக்கு அதற்கான பலனை கொடுத்துச்சு. அப்ப இதுவும் வினை பயனுக்கான இன்னும் ஒரு டெபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது நன்மையோ தீமையோ நமக்கு வரும்போது நம்மளோட மனசு சொல்லுது நான் பெருசா ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த தவறுக்கான காரணம் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவாகவும் இருக்கலாம். ஏன்னா எந்த எந்த பரம்பரையில எந்த பிறவியில அது முடியணுங்கிறது இருக்கோ அந்த கணக்குக்கு ஏத்தபடிதான் முடியும் இல்லைங்களா. அந்த கணக்குக்கு ஏத்தபடி யாரால் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார் இல்லைங்களா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒரு வேலைய ஒரு பொறுப்பை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அவங்க அதனால பண்ண முடியுமா, அவங்க அதுக்கு தகுதியானவங்க தானா யோசிச்சுட்டு அவங்க கிட்ட கொடுக்கலாம். அப்ப இதே போலதான் வினையும் யோசிக்கும். அதனுடைய அளவு முறை மாறும். இப்போ ஒரு பதிவு வந்ததுன்னா அது செயலுக்கு வருவதற்கு 120 140 ஆண்டு காலம் கூட எடுத்துக்கோங்கிறாங்க. அததான் 7 தலைமுறை எந்த வினையும் தொடரும் அப்படிங்கிறாங்க. சரி 7 தலைமுறைக்கு பிறகும் வரலாம். ஏன்னா அதை நம்ம திரும்பியும் எடுத்து திரும்ப ரீஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இன்னமும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப பதிவுகளோட தான் பிறந்திருக்கோம். அந்த பதிவுகளை கழித்து கொண்டு போய் தூய்மை பெறத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ எல்லாருமே நிம்மதியா வாழணும் தானே நினைக்கிறோம். அதுதான் இன்றைய பாடல் சொல்லுது, வாழ்க்கை நெறியே யோகம். யோகம் அப்படிங்கிறது என்னன்னா தனியா எங்கேயோ போய் ஒன்று அடைவதல்ல. யோகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன பொருள், ஒன்று சேர்தல், கலத்தல், அதுவே ஆதல், இப்படி நிறைய பொருள் சொல்றாங்க. அப்போ இந்த வாழ்க்கையும் நாமும் ஒன்று சேர்ந்து கலந்து அதுவே ஆகி வாழ்ந்த அதுதான் யோகம்னு சொல்லலாமா. அப்ப எப்படி வாழ்கின்ற நெறி யோகம், அதுதான் இன்றைய பாடல் நமக்கு சொல்லுது. ஏன்னா எது உண்மைங்கிறத உணரணும் இல்லைங்களா. மகரிஷி ஒரு 3 வரி சொல்லுவாங்க, உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உள்ளது என்னங்கிறது உணர்ந்துக்கணும். அதுக்குத்தானே இவ்வளவு பிரம்ம ஞானத்தை கொடுத்து கடவுள் தத்துவம் அத்தனையும் கொடுத்தாங்க இல்லையா. அப்ப அதையும் ஒரு அருமையான கவிதையில மகரிஷி விளக்குறாங்க. இப்ப நிறைய கோழி குண்டுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் சாயம் பூசி இருக்குங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் கோழி குண்டு சாயம் பூசி இருக்கு. ஆனா எல்லாமே இருட்டுல இருக்கு. அப்ப நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுங்க, எல்லாமே கருப்பா தான் தெரியும் இல்லையா. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போதுதான் இதுல இந்த கலர் பூசியிருக்காங்க, இந்த கலர் பூசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ இங்க என்ன உண்மை, எல்லா கோழிகளும் ஒன்று போலதான் தோன்றுது. எந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அந்த இருட்டு, அந்த இறைநிலை, அந்த சுத்த வெளி,
அதுதான் எல்லாமா இருக்குதுங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அங்கே சாயங்கள் தெரிவதில்லை. அப்ப இதுதான் உள்ளதை உணர்தல். சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அரூபம். நில்லாத அசைந்தீங்கும் பொருட்களூடே நிலையான அரூபம் எனும் பூரணத்தை கல்லாது உற்றுணர்ந்தோம், கடமையை கண்டோம், கர்ம ஞான கருவிகளை ஆழ கற்றோம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க மகரிஷி. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தவறு நமக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்களோட தவறை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள அணுகக்கூடிய முறை, அந்த பார்வை மாறும் இல்லையா? அந்த சாயம் என்ன? சாயம்ங்கிறது என்ன? இந்த பிறவியில வந்த போது செய்த வினைகள் அது ஒரு பதிவை கொடுக்குது. அந்த பதிவு தான் சாயமா இருக்கு கோலி மேல. ஆனா எல்லாத்தையும் இருட்டுல பார்த்தா கருப்பாத்தான் தெரியுது. அப்ப எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும், அதை நாம மாத்திக்கணுமே உள்ள அதுக்கு மேல படிஞ்ச அந்த களங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஐயையோ இது சிவப்பான கோழி, இது கருப்பான கோழி, இது இது வேற கலர்ல இருக்கு, இது நல்லா இல்ல, இது கிட்ட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்று தள்ளி வைப்பது வேண்டாம். அப்ப அந்த உண்மையை உணரணுங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த பாடலை கொடுக்குறாங்க மகிழ்ச்சி. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்றாங்க நம்மள. சொல்லுவாங்க இல்லையா, மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கத்துல கூட கொடுத்திருப்பாங்க. அந்த கோவப்பட்ட 2 இன்சிடென்ட் சொல்லும் போது அந்த குளிக்கிற இன்சிடென்ட்ல என்ன சொல்லுவாங்க, ரொம்ப குளிரான தண்ணி அதிகாலை நேரம் டக்குன்னு உடம்புல ஊத்திட்டா டக்குன்னு ரொம்ப குளிர் தாங்க முடியாது இல்லையா, உடம்பு அது ஏத்துக்காது. அப்ப என்ன பண்றாங்க, கால்ல இருந்து கொஞ்சம் தொடைக்கு, கொஞ்சம் கால்களுக்கு முழங்கால்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தொட்டு தொட்டு வச்சுட்டு மகரிஷி குளிப்பதாக அதுல சொல்லுவாங்க. அப்ப அதே போலதான் நம்மள தத்துவத்தையும் மகிழ்ச்சி பழக்கிறாங்க. வினைனா என்ன தெரிஞ்சுக்கலாம், வினைக்கு விளை உண்டுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுதான் வாழ்க்கையில இன்ப துன்பத்தை கொடுக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் என்னிடம் இருக்கக்கூடிய பதிவு, நான் செய்ததோ அல்லது முன் இருப்பா இருக்கக்கூடிய பதிவோ. இதனையும் கடந்து நான் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னா உண்மையை உணர்ந்துக்கணும். என்ன உண்மை? எல்லாமே அந்த ஒன்றிலிருந்து வந்தது. அதனால வந்த போது சேர்த்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு அத நாம ஜட்ஜ்மெண்டலா யோசிக்க வேண்டாம் இல்லைங்களா? அப்ப அப்படித்தானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிக்கிறோம் நம்ம. நமக்கும் அவங்களுக்குமான உறவுகளை வச்சுட்டு இன்ஃப்ளூயன்ஸ் அதை பண்ணும்போது அங்க உள்ள இருக்கக்கூடிய இறைநிலையை மறந்துடுறோம், நேசிக்கவும் மறந்துடும். அப்ப அதற்கான ஒரு விடைதான் இன்றைய பாடல். எப்படி யோக வாழ்வு வாழ வேண்டும். வாழ்க்கை நெறியே தான் யோகம். ஆனா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்ல. அதற்கான ஒரு வழிமுறைய மகிழ்ச்சி சொல்றாங்க. நெறினா வழி இல்லைங்களா? தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஒத்துக்கொள்ளணும். என்னது, என்கிட்ட ஏதோ பதிவுகள் இருக்கு, அதனால்தான் பிறந்திருக்கேன். அந்த பதிவுகள் தான் உடலில் நோயா, உள்ளத்தில் களங்கமா, மனதில குழப்பமா, வாழ்க்கையில் சிக்கலா வெளிவருது. அப்போ அந்த நோய, அந்த வினையினால் ஏற்படக்கூடிய விஷயங்களை மாத்தணும்னா இந்த தீய வினை பதிவுகளை திருத்தணும், போக்கணும். அந்த நம்பிக்கை வேணும். அந்த இறை சிந்தனையோடு என்னை இணைத்துக் கொள்ளும் போது நான் இந்த தீய வினை பதிவுகளை திருத்தி போக்க முடியும் என்று தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் அப்படிங்கிறாங்க. எப்போதும் தெளிந்த அறிவின் விழிப்புல நின்னு செயல் பண்ணணும் அப்படி. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் இல்லைங்களா? அந்த மகாபாரதத்துல துரியோதனனுடைய அந்த இது தகப்பனார் திருதராஷ்டிரர், அப்புறம் அவருக்கு இன்னொரு தம்பி பாண்டவர்களுடைய தந்தை, இன்னொருத்தர் மூன்றாவதாக விதுரன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கார். ஆக்சுவலி அவர் அவங்களுடைய அந்த பிறப்பை பத்தி பார்க்கும்போது அவர் ஒரு பணிப்பெண்ணுக்கு பிறந்தவராக, அதனால் அவருக்கு அரசு உரிமை கிடையாது அப்படின்னு அவரு வளர்க்கிறாங்க. ஆனா அவருடைய அறிவும் அவருடைய திறமையும் பாராட்டப்படுது. அப்போ ஒரு முறை ஹஸ்தினாபுரத்துக்கு கிருஷ்ணர் வர்றாராம். வந்தவர் விதுரரை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போறார். விதுரருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஐயோ கிருஷ்ணர்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாரு, அவரு போய் வராரே நமக்கு அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாறி போயிறாரு.
அங்க இங்கேயும் ஓடி அவரை மரியாதை செய்யணும் இல்லையா, வந்திருக்கிறார் பரமாத்மா அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு ஆசனத்தை எடுத்து போட்டு அதுல வச்சு அந்த ஆசனத்தை தடவி 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 பாக்குறாரு. பார்த்துட்டு அதுல உட்கார சொல்றாரு. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு, உட்காரல. அப்புறம் அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடுறாரு. அடுப்படியில பழங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கிருஷ்ணர் கிட்ட கொடுத்து, இப்போது என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு, நீங்க மறக்காம வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே ஒரு படபடப்பிலேயே இருக்கிறார். என்ன காரணம், படபடப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கிருஷ்ணர் உணர்ந்துடுறாரு. ஏன்னா விதுரருக்கும் தெரிகிறது என்ன தப்பு. தான் துரியோதனன் சைடு இருக்கிறோம் இல்லைங்களா, அவர் துரியோதனனுடைய பக்கம் தான் இருக்காரு. அந்த துரியோதனன் செய்கிற தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லாம, அவருக்கு தப்ப புரிய வைக்காம, அவருடைய ஊதியத்தை பெற்று அவர்கிட்ட வேலை செய்கிறாரு, மந்திரியா இருக்காரு, அவர்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த துரியோதனனுக்கு ஒரு நியாயமா நடந்துக்கணும் இல்லைங்களா, நமக்கு வேலை கொடுக்குறான், பணம் கொடுக்குறாருன்னா அந்த முதலாளிக்கு நியாயமா நடந்துக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு. அப்புறம் கிருஷ்ணர் அப்போ பேச்சுவார்த்தைக்காக வரும்போது துரியோதனன் என்ன பண்றான், அவரை கீழே விழ வைக்கணும், அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய குழி தோண்டி அது மேல ஒரு ஒரு கம்பளத்தை விரிச்சு அது மேல ஒரு ஆசனத்தை வைக்கிறாங்க. என்னன்னா உட்கார்ந்த உடனே அவர் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லி பண்றார். அப்போ அந்த இடத்திலும் விதுரன் பேசாம இருக்கிறார். இந்த கீழ்மையான எண்ணம் தெரிஞ்சிருச்சு விதுரனுக்கு. ஆனா துரியோதனோட சாப்பாட்டு சாப்பிட்டு வளர்றோமே, நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணத்துக்கு இவர் ஓகேன்னு இருந்தாரு பாத்தீங்களா, அது இன்னைக்கு இவருக்கு தெளிவு கொடுக்குது. ஓ, நம்ம அன்னைக்கு அந்த தப்பு பண்ணினோமே, அதனால ஒருவேளை அந்த எண்ணம் எனக்குள்ள நிறைய பதிவு, அதாவது ஒரு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கலாம், இவரோட ஆசனத்திலயும் அது மாதிரி ஏதாவது வச்சிருப்பேனோ, கீழே ஏதாவது போட்டிருக்கேனோ, இல்ல அவருக்கு ஏதாவது ஊசி அந்த ஆசனத்துல வச்சிருக்கணும்னு தடவி தடவி பாக்குறாராம். ஏன்னா அவருடைய ஞானம் என்னன்னா, ஏற்கனவே தவறு செஞ்சுட்டேன், அந்த தவறினுடைய விளைவு இப்போ எனக்குள்ளே எழுந்து அது என்ன தீய செயலை செய்ய வச்சிருமோ அப்படிங்கிற அந்த கலக்கத்திலேயே அவரு இருக்கார். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, விதுரா நீ ஞானி, நீ எனக்கு துன்பம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா அன்னைக்கு நடந்த நிகழ்வுல நாம பேசாம இருந்தோமே, அது தவறா இருக்குமோ அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு ஒரு பயப்படுறியே, அது தேவையில்லை. உன்னுடைய இந்த பரபரப்பு, நான் தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா, அதுவே எனக்கு நீ எல்லா மரியாதையும் செய்த மாதிரி எனக்கு பசி அடங்கி விட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க என்ன உண்மை, மகரிஷி இங்க சொல்வது, தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்து ஆற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து. இப்ப விதுரன் தீய வினை பதிவுகளை திருத்தி போக்க முயற்சி செஞ்சாரா இல்லையா? இல்லையா? அவர் அண்ணன் பையங்கிறதுனால கூட இருந்தாரு, சொல்ல முடியல. ஆனாலும் இவர் ஒரு ஞானி, உணர்ந்துகிட்டார். அப்போ தீய வினைவுகளை திருத்தி போக்கணும்னா அந்த அறிவு விழிப்பு நிலையில் இருந்தால்தான் முடியும் இல்லைங்களா? இந்த கதை அதைத்தானே சொல்கிறது. அப்போ யாராக இருந்தாலும் எந்த கர்மத்திலிருந்தும் மாற முடியாது. ஆனால் அந்த கர்மத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க அதை சரி பண்ணி கொள்ள முடியும். எப்போ அந்த அவேர்னஸ், மகிழ்ச்சி சொல்றாங்கல்ல, தெளிந்த அறிவின் விழிப்பில் நின்று. அப்ப இதுதான் மகரிஷி முதல்ல சொன்ன பாடலுக்கு விளக்கம் பாருங்களேன். என்னது? சின்ன தப்பு பெரிய துன்பம், அதை ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்களே. அப்ப அந்த விழிப்பு நிலை வந்துருச்சுன்னா வினை பயன் தவறற்ற இறை நீதி, அதை உணர்ந்துடுவோம். ஆக்செப்ட், நாம ஏற்றுக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா, என்னைக்கோ நான் செய்த கர்ம வினை, நான் செய்ததோ என்னுடைய முன்னோர்கள் செய்ததோ எனக்கு வந்திருக்கு, என்கிட்ட முன் இருப்பா இருக்கு, அது இன்னைக்கு வெளிப்படுகிறது, அதை நான் சரி செய்துகள் முயற்சி பண்றேன். இல்ல அதனோட விளைவை ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து கழித்து விடுகிறேன். அப்ப இதுதான் பாயிண்ட். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நான் தப்பு செஞ்சேனேங்கிறதே தெரியாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அங்கேதான் அறிவு மழுங்கி விடுகிறது. அறிவு தன் நிலையிலிருந்து தவறி விடுகிறது. அது அவேர்னஸோடு இல்ல. அதனால நான் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கும் போது இந்த வழிமுறை பின்பற்ற முடியாமல் போயிடுது. அப்ப அதுக்குதான் சொல்றாங்க, இந்த 4 வரியும் எவ்வளவு அழுத்தம் பாருங்க.
தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து, அடுத்தது இதெல்லாம் மட்டும் இருந்தா போதாது, அந்த எல்லையற்ற இறைவனை உணரணும். முதல்ல சொன்னாங்க இல்லையா, உள்ளதை உணர்வதே உண்மை உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உள்ளது என்னது? அதுதான் அந்த இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்ப மாயமெனும் மறைபொருளாம் அறிவு அறிந்து. இந்த அறிவுக்கான மூலப்பொருள் என்னது? நான் இவ்வளவு தெளிந்த அறிவுல யோசிக்கணும்னு நினைக்கிறேனே, இது என்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன அறிவு, சிற்றறிவு. அது எங்கிருந்து வந்தது? அந்த எல்லையற்ற இறைநிலையின் பேரறிவினுடைய சின்ன பிம்பம் இல்லையா? அப்ப அதனுடைய தன்மை எனக்குள்ள இருக்கும் தானே. அப்போ அந்த அறிவு அன்பும் கருணையுமா இருக்கு, எல்லா பொருளையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய, ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பொருளுக்கு வேண்டியதை கொடுக்குது. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையிலிருந்து எல்லாவற்றையும் காத்து ரட்சித்து கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கே அந்த இறைநிலை. அந்த மறைபொருள்கிற இந்த அறிவு உணர்ந்துருச்சுன்னா மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். இதுதான் டெபனிஷன். என்ன யோக வாழ்வு? முதல்ல என்ன சரி பண்ணிக்கணும், என்னிடம் இருக்கக்கூடிய தவறுகளை எங்கிருந்து வந்தது, முன் இருப்பா இல்ல நான் செய்ததா, எப்படி இருப்பினும் நான் தான் மாற்றிக்கொண்டாகணும். அப்ப அதற்கு தெளிந்த அறிவின் விழிப்பில் என்ன சொல்லிட்டாங்க இல்லையா, எப்படி பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம்? பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல். அப்ப இது எல்லா விஷயங்களும் அகத்தாய்வுல கொடுத்துட்டாங்க. அப்ப அதையெல்லாம் செய்துட்டு நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும்? தூய வினை தேர்ந்தாற்றி. அந்த தூய வினைக்கான டெபினிஷன் என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த உயர் நெறியே அறமென்றாகும். அந்த அற வாழ்க்கை. அப்ப அந்த அற வாழ்க்கையில யாருக்கும் துன்பம் தராம வாழணும்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவனை நான் உணரணும். அப்படி உணர்ந்துட்டா பாக்குற பொருள் எல்லாம் பரமனுடைய பிம்பம் தானே. அப்ப அதையே நான் அது மேல பூசப்பட்ட சாயத்தை மட்டும் வச்சு பாக்குறேன் இல்ல, எல்லாமே இறைநிலையினுடைய கண்ணோட்டத்துல பார்த்தேன்னா அது நன்மைதான், அது அத்தனையும் இறை பிம்பம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். அப்புறம் அது மட்டும் இல்ல, நமக்கு கிடைச்சது திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அது கடமை. அந்த கடமை நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கு என்னும் உணவு, உடை மற்றும் பல வசதியில் நாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தகுந்தபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாம். மனிதனுடைய கடமை இதேன்னு ஒரு பாட்டுல முடிக்கிறான். அப்ப அந்த கடமை என்ன? தொண்டு செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்ப அப்படி செய்யக்கூடியதுதான் உண்மையான தொண்டு. நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியது. நிறைவாழ்வு, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எனக்கு இருப்பதை கொண்டு சிறப்போடு எல்லாருடையும் அன்பும் கருணையுமாக நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழ என்ன பண்ணணும்? நாங்க நில உலக மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களை பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும் இல்லையா? இதுதான் மனிதனுக்கு தேவையான விஷயம். ஆனா எண்ணத்துல கூட நாம இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்க கூடாது இல்லையா? அந்த துன்பம் எப்படி மாறான விளைவை கொடுக்கிறது? ஒரு நாட்டுல ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசன் நகர்வலம் போயிட்டு இருக்காரு. அப்போது குறிப்பிட்ட ஒரு கடை தெரு வருகிறது. அங்கே ஒரு கடை இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு இங்க மந்திரி கிட்ட, மந்திரி எனக்கு என்ன காரணம்னே தெரியல, இந்த கடைக்காரரை பார்த்த உடனே இவரை தூக்கிலிட்டு கொன்றுடணும் அப்படின்னு எனக்கு தோன்றுது. இது அவருக்கு நேர்ந்த ஒரு உணர்ச்சி. இத மந்திரி கிட்ட சொல்லிட்டார். மந்திரி தன்னோட தெளிந்த அறிவின் விழிப்பை வச்சு பாக்குறாரு பாருங்க. மன்னர் போன பிறகு மறுநாள் என்ன பண்றாரு, அந்த மந்திரி மட்டும் அந்த கடைக்கு வராரு. வந்துட்டு யதார்த்தமா கேக்குற மாதிரி, என்னப்பா வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த கடைக்காரர் ரொம்ப வருந்தி பதில் சொல்றாரு, ஐயா நான் சந்தனக்கட்டைகளை எல்லாம் வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா வாங்கவே மாட்டேங்கிறாங்க. மக்கள் வர்றாங்க, அதை மோந்து பாக்குறாங்க, நல்ல மனமா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தத்தோட சொன்னவர். அதற்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். இந்த நாட்டுல அரசன் இருக்காரு இல்லையா,
அவர் இறந்து போகும் நாளுக்கு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி அவர் இறந்து போனா அவரை சந்தனக்கட்டையில தான் எரிப்பாங்க. அப்ப அதற்கு நிறைய சந்தனக்கட்டை என்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதனால என்னோட கஷ்டமும் தீரும், என் வியாபாரமும் நல்லா நடக்கும் அப்படின்னு கேட்ட உடனே மந்திரி கரெக்ட் பண்ணிடுறாருங்க. இந்த எண்ணம் இல்லையா, அந்த எண்ணத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் அவர் மனதுல அழுத்தமா ஒவ்வொரு முறையும் பதிந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு அரசருக்கு எப்படி வந்தது பாருங்களேன். அந்த நபரை பார்க்கும் போதே அவரை இறைவனா பார்க்க முடியல, அவரை கொன்னுடணும்னு தோணுது. உடனே இதுக்கு மந்திரினாலே மதியூகி தானேங்க, அவர் ஒரு ஐடியா பண்றாரு. இந்த கடைக்காரரோட கெட்ட எண்ணம் தான் மன்னன் அப்படி சொல்ல வச்சது. இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத தான் யாருன்னு சொல்லாம அவர்கிட்ட கொஞ்சம் கந்தன கட்டைகளை விலைக்கு வாங்கிக்கிறார். அதை எடுத்துட்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டு, ராஜா அந்த நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு அந்த சந்தனக்கட்டை எல்லாம் முகந்து பார்த்து அரசர் ரொம்ப மகிழ்ந்தார். மகிழ்ந்துட்டு நினைக்கிறாரு, வெட்கப்படுறாரு. எப்படி இப்ப விதுரன் கஷ்டப்பட்டான் பாத்தீங்களா? ஐயோ, நாம இப்படி செஞ்சிருப்போமோ, அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணுச்சே, அதே மாதிரி அரசருக்கு தோணுது. சச்சு, இப்படி அவர் நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, அவரை போய் கொல்லணும்னு நமக்கு நினைச்சோமே அப்படின்னுட்டு வெட்கப்பட்டுட்டு அரசர் என்ன பண்ணாரு, அந்த கடைக்காரர்களுக்கு கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அந்த பொற்காசுகளை பெற்று இங்கே கொண்டு வந்து கடைக்காரருக்கு கொடுத்த உடனே என்ன நடந்ததுங்க, அவரோட வறுமை தீர்ந்தது. அப்போ நினைக்கிறாரு அவரு, சே, என்னோட சுயநலத்துக்காக இந்த ராஜா இறந்து போகணும்னு நான் மனசுக்குள்ள நினைச்சனே, நான் எவ்வளவு தப்பானவன் அப்படின்னு அந்த வியாபாரியும் திருந்தி விடுகிறார். இந்த கதையை சொல்லிட்டு குரு கிட்ட சிஷ்யர் சொல்றாரு, கர்மாங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய செயல்கள், நமது உணர்வுகள், நமது கடமைகள் எல்லாம். ஆனால் அத்தனையும் விட முக்கியமானது நம்முடைய எண்ணங்களே. நாம அடுத்தவங்க மேல நல்ல அன்பான எண்ணத்தை வச்சிருந்தா அதே நேர்மறை எண்ணங்கள் நமக்கு எப்படியாவது சாதகமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஆனால் அதே போல நெகட்டிவான நினைச்சா அதுதான் திரும்பி வரும். அதுதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அத்தனைக்கும் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதாத்திரியம் நமக்கு அருமையான ஒரு பதில கொடுக்கிறது. இதுல ஒரே ஒரு விதுர நீதி மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அதாவது விதுரன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது அறிவுக்கும் அவர் விவேகத்துக்கும் இலக்கணமானவர் விதுரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க, திருதராஷ்டிரன் தன்னுடைய ஒரு குழப்பமா கேக்குறான். ஒவ்வொரு மனிதனும் 100 ஆண்டுகள் வாழணும் அவனோட ஆயுள்னு சொல்லப்படுதே, ஆனா யாருமே 100 வருஷம் வரைக்கும் வாழறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு விதுரன் சொல்றாரு, ஒரு 6 கூரிய வாழ், ஸ்வாட், 6 வாள்கள் தான் மனிதனோட ஆயுச குறைக்குது. அது என்னன்னு கேக்குறாரு. விதுரன் சொல்றாரு, ஒண்ணு அதிக கர்வம் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்வாட், ஒரு வாழ். நானே கெட்டிக்காரன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், மத்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இல்ல என்னுடைய பொருள் சிறந்தது, நானே செல்வந்தன், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கர்வம் அதிகரிக்கிறது. கர்வத்தில் இருந்தவர்கள் தானாகவே அழிந்து போவார்கள். அப்போ நம்மிடமுள்ள குற்றங்களை பார்த்தா தான் நம்முடைய கர்வம் அழியும். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும். என்ன அருமையா மகரிஷி ஒரு வரியில சொல்லிட்டாங்க பாருங்க. விதுர நீதிக்கான அத்தனை பயிற்சிகளும் நமக்கு மகரிஷி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மிடம் உள்ள கர்வம் நீங்கணும்னா நம்முடைய குறைகளை பார்க்க வேண்டும். அடுத்தது ரொம்ப பேசுறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கடுமை இல்லாததும் உண்மையானது, அன்பான, நன்மையை கொடுக்கிற வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கிறது. அது எல்லாம் விட்டுட்டு அன்பில்லாத, நன்மையை கொடுக்க எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் மாற்றிக்கொள்ளணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பேசுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது. இதுவும் ஒரு வாழ் அப்படிங்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க, உள்ளுவதெல்லாம், அதாவது வள்ளுவர் சொன்ன வாக்கின்படி வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்தின் மூலமாக நாம பேசுறது எல்லாம் அடுத்தவங்களுக்கு நன்மை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லையா? எல்லா உயிரையும் ஒன்றென உணர்ந்த நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அன்பின் செயல்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது மூன்றாவதாக விட்டு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து வாழணுங்கிற தியாக மனப்பான்மை இல்ல. இந்த உலகத்துல கிடைச்சிருக்க நன்மையெல்லாம் நான் மட்டும் அனுபவிப்பேன்,
மற்றவங்களுக்கு வேண்டாம், என் குடும்பம் மட்டும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த பேராசைதான் தியாக மனப்பான்மையை தடை செய்கிறது. அப்போ அங்கே நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே நமக்காக அல்ல, பிறருக்கு உதவுவதற்கு தான் நினைச்சதை வச்சுக்கிட்டா அங்கே அந்த குணம் மாறும். மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா, ஒழுக்கம் கடமையில, கடமை என்பது என்ன, எனக்கு கிடைச்சதை திருப்பி கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு. ஈகை என்பதையும் அப்படித்தான் சொல்றாங்க. அப்போ மகரிஷி இதற்கும் பயிற்சி கொடுத்தாங்க. 4வது வாழ் கோபம், எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, மனிதனுடைய முதல் எதிரி. அதற்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, சினம் தவிர்த்தல். அடுத்தது சுயநலம். எப்போதுமே சுயநலம் அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்படி இருக்கலாம்னா, என் உடலை நல்லா பார்த்துப்பேன், எனக்கான பயிற்சிகளை செய்வேன், அது சுயநலம், தப்பில்லை. நம்முடைய பயிற்சிகளை செய்வது கரெக்ட், நம்மை பற்றிய எண்ணம். ஆனா மற்றவர்களுக்கு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் நான் மட்டுமே அப்படிங்கிற எண்ணம், பிறர் இன்புறுவதைக் கண்டு இன்புற வேண்டும், ஆனால் பிறர் துன்பப்படுவதைக் கண்டு இன்புறக்கூடிய குணம் இருந்தா அதுதான் சுயநலம். அங்கே அதையும் மகரிஷி மாற்றுகிறாங்க. என்னன்னா, பிறர் இன்பத்தை கண்டு நாம இன்பப்படுவதற்காகத்தான் பிறந்திருக்கோம், அதற்கான பயிற்சி. கடைசியாக நட்புக்கு துரோகம் இழைப்பது. ஏன்னா உயர் நட்பு வேணும். அந்த நட்பு நலம் எவ்வளவு முக்கியங்கிறத அறிவின் வளர்ச்சி படிகள்லயே மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க இல்லையா. உடல் நலம், மனவளம், கருமைய தூய்மை, நட்பு நலம், அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம் அப்படிங்கிறத நம்முடைய அறிவின் வளர்ச்சி படிகளாக கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு புராணத்துல, ஒரு இதிகாசத்துல சொல்லப்பட்ட விதுர நீதி, அதை பின்பற்றுவதற்கான பயிற்சிகளை மகரிஷி கொடுத்திருக்காங்க. அப்படி பின்பற்றி வாழ்ந்தா அந்த வாழ்வுதான், நெறிதான் யோகம் என்று இந்த பாடல் மேலும் நமக்கு வலியுறுத்துகிறது. அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.